ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் தமிழில் வெளியான மதராசி ஆக்ஷன் படத்தோடைய ரிவ்யூ தான். ஸோ இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், ருக்மிணி வசந்த், வித்யுத் ஜாம்வால், விக்ராந்த் இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் படத்தோடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கதையோட ஆரம்பத்தில் நைட்டோட நைட்டாக இல்லீகல் வெப்பன்ஸை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு வில்லனும் அவருடைய டீமும் வந்து பிளான் பண்ணி ஒரு 5 கண்டெய்னரில் வெப்பன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த கண்டெய்னர் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ஐஏவும் அவங்களுடைய டீமும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் இவங்க ஈடுபடும் போது அது நடக்காமல் போகுது. ஸோ இந்த வெப்பன்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுது. இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. ஸோ அவரு வந்துட்டு தனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி இருக்கும்போது தான் அவரு சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா அதிர்ஷ்டவசமா இவர் வந்து பொழைக்க என்ஐஏ வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் வந்து கேட்குறாங்க. எப்படி நீ வந்துட்டு சூசைட் பண்ணிக்க தானே போற? நாங்க ஒரு ஆப்ரேஷன் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணு. ஸோ இந்த ஆப்ரேஷன்ல நீ வந்து எங்களுக்கு உதவி பண்ண மாரி இருக்கும். சூசைட் பண்ணிக்கிட்ட மாரியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ஐஏ வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்துட்டு என்னென்ன, ஹீரோயின் நம்ம ஹீரோவை எதுக்காக வந்து விட்டுட்டு போனாங்க? எதனால பிரேக்கப் ஆச்சு? நம்ம ஹீரோக்கு மென்டலி ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு டிஸார்டர்னால இவரு சில நேரங்கள்ல வந்து அப்நார்மலா வந்து ரியாக்ட் பண்ணுவாரு. ஸோ அதுக்கான காரணங்கள் வந்துட்டு என்னென்ன? இதுக்கான ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு என்னென்ன? ஃபைனலா அந்த இல்லீகல் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ஐஏ டீமோட சேர்ந்து நம்ம ஹீரோ வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த மதராசி படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒண்ணா பார்க்கலாம். ஸோ சிவகார்த்திகேயன் இந்த படத்துல ஒரு சாஃப்ட்டான ஒரு கேரக்டராகவும், அதே சமயம் ஒரு மென்டலி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவும், அதே சமயம் தனக்கு கோபம் வந்தா எந்த அளவுக்கு வந்து வயலண்ட்டாவும் பிஹேவ் பண்ணுவாரு அப்படிங்கிற அந்த ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த படத்துல நல்லாவே பண்ணியிருந்தாரு. இவருக்கும் ருக்மிணி வசந்துக்கான அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே படத்துல வந்து அவ்வளோ அழகா வந்து அமைச்சிருந்தாங்க. அதே போல நிறைய எமோஷனல் காட்சிகள்லையும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் முந்தைய படங்களை விடவே பல மடங்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையும் இந்த படத்துல வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாரு. அதே போல ருக்மிணி வசந்துக்கு ஒரு ஹீரோயின் ஜஸ்ட் வரப்போக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம த்ரூ அவுட் த மூவி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வரக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே க்யூட்டாகவும் இருக்கும். அதே சமயம் ஹீரோவுக்கும் இவங்களுக்குமான அந்த லவ் போர்ஷன்ஸுமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் 2 வில்லன்கள். நான் ஒன்று வந்து நம்ம வித்யுத் ஜாம்வால். ஸோ அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. இந்த படத்தில் மிரட்டி விட்டுருக்காரு. ஸோ படத்தோடைய ஸ்டார்ட்டிங்லேயே அவர் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், கிளைமேக்ஸில் வரக்கூடிய அவரோட ஆக்ஷன் பிளாக் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இவர் ஒரு இடத்துலேருந்து தப்பிப்பார். ஸோ அந்த ஒரு இடத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதெல்லாமே வந்து செம்மையாக பண்ணியிருந்தார். ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனாக இந்த படத்தில் வந்து இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் டான்சிங் ரோஸ் ஷபீர் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் படத்தில் வந்து நல்லா இருந்தது. இந்த படத்தில் லிமிட்டடான கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. எல்லாருமே அவங்க அவங்க பார்ட்டை வந்து சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வில்லன் கேரக்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஹீரோக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரியான சீக்வன்ஸ் வந்து படம் முழுக்கவே இருக்கு. ஸோ அந்த 2 வில்லன் கேரக்டர்ஸும் இந்த படத்தில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது தான் இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ எதுக்காக சூசைட் பண்ணிக்கணும்? அவருக்கு வந்து மென்டலி சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனை வந்துட்டு நியாயமான ஒரு காரணமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுவுமே நம்பகத்தன்மையா, ஸோ ஓகே இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்மளால நம்புற அளவுக்கு அதை வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் படத்துல சின்ன சின்ன ஹியூமர் போர்ஷன்ஸ் ஆகட்டும், அதெல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோ கேரக்டரோடைய அந்த இன்னசென்ஸை வச்சு சில ஹியூமர் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய நெகட்டிவா நான் பார்க்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, படத்தோடைய அந்த டியூரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து குடுத்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்க்கு மேல ஒரு சில சீக்வென்ஸ் வந்து லைட்டா லேக் இருக்க தான் செய்யுது. ஏன்னா பரபரன்னு போகுது. படம் வந்துட்டு பரபரப்பா கொண்டு போறாங்க. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, லென்த்தான ஆக்ஷன் சீக்வென்ஸ் வந்து இந்த படத்த எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலுக்கு வந்து லைட்டா கொண்டு வந்துடுறாங்க. இது மட்டுமே தான் இந்த படத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெகட்டிவ். மத்தபடி ஓவராலா இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு நீட்டான என்டர்டெய்னர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஆக்ஷன் சீக்வென்ஸ், அந்த எமோஷனல் சீக்வென்ஸ் எல்லாமே இந்த படத்துல அழகா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். போல சொல்ல வந்த அந்த ஒரு விஷயத்தையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ராங்கா வந்து பதிவு பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே இந்த படத்த வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.